அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ரமலானில் இறைநேசர்கள் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சஹாபியனுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யமான அவர்களுடைய பேணுதலை குறித்து, அவர்களுடைய இறையச்சத்தை குறித்து, அவர்களுடைய தியாகத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இன்று நாம் இருக்கிற சஹாபி அப்துல்லா துல் பஜாதீன் என்ற ஒரு அற்புதமான ஒரு சஹாபி. இந்த சஹாபியை குறித்து அசதுல் காபா, அதே போன்ற அல் இஸ்திஆபு ஃபி மாரிஃபத்தி சஹாபா போன்ற சஹாபாக்களுடைய வரலாற்று நூட்களிலே இவர்களுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் சிறு வயதிலேயே அனாதையாக ஆன சஹாபி, அனாதையாக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய தாய் தந்தையர்கள், தாய் இருக்கிறார்கள், தந்தை இறந்து விட்டார்கள். சிறிய தந்தையினுடைய அரவணைப்பிலேயே அவர்கள் வளர்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இஸ்லாத்தை கேள்விப்பட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லீமாக ஆகிறார்கள். தன்னுடைய சிறிய தந்தையிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், சிறிய தந்தையே, நீங்களும் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று சொன்ன போது அவர் கடுமையாக கோபப்பட்டு சொன்னார், நீ இஸ்லாத்தை ஏற்றால் உன்னுடைய அத்தனை பொருட்களையும் நான் உருவி உன்னை வீட்டை விட்டு துரத்தி விடுவேன் என்கிறார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்ற அந்த செய்தி சிறிய தந்தைக்கு தெரிகிறது. அவரை வீட்டை விட்டு துரத்துகிறார்கள். எந்த அளவிற்கு துரத்துகிறார்கள் என்றால் வரலாற்றிலே எழுதுகிறார்கள், அவருடைய ஆடையை உருவி துரத்துகிறார்கள். அவர் போட்டிருந்த டிரெஸ் எல்லாம் புடுங்கி அவரை வீட்டை விட்டு துரத்துகிறார்கள். அவருடைய தாயார் இருக்கிறார்கள், அவர்களும் இவர் இஸ்லாத்தை ஏற்றதினால் இவருக்கு எதிராக மாறிவிட்டார்கள். இருந்தாலும் தாயின் மனதில் ஓரத்தில் பாசம். அவரை வெளியே துரத்துகிற போது ஒரு மொரட்டு போர்வையை, நிர்வாணமாக்கப்பட்டுதான் ஒரு மொரட்டு போர்வை போர்த்திக் கொள்வதற்கு கொடுத்து வெளியே அனுப்பி விடுகிறார்கள். இந்த சஹாபி அந்த போர்வையை இரண்டாக கட் பண்ணி அதை கீழே அவர் போர்த்திக் கொண்டு மேலேயும் போர்த்திக் கொண்டு நேராக மஸ்ஜித் நபவிக்கு செல்கின்றார்கள். மஸ்ஜித் நபவியிலே இரவிலே தங்குகிறார்கள். காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுக வைக்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுத பிறகு பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள். இந்த முகம் புது முகமாக இருக்கிறது. ஒரு புது முகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நீங்கள் யார் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் அப்துல் உஸ்ஸா என்றார். நடந்த செய்தியை சொன்னார். யா ரசூலல்லாஹ், உங்களை நான் ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக ஆனதால் என் ஆடையை கூட உருவி என்னை வீட்டை விட்டு துரத்தி அடித்து விட்டார்கள் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இனிமேல் உன் பெயர் அப்துல் உஸ்ஸா இல்லை, இனிமேல் உன் பெயர் அப்துல்லா அல் பாஜிதீன், துல் பாஜிதீன் என்பதுதான் இனிமேல் உன்னுடைய பெயர். இனிமேல் நீ இல்சிம்னா, என்னோடைய நீ இருந்து கொள், என்னை பற்றி பிடித்துக்கொள், எங்களோடையே நீ இருந்து விடு என்று சொல்லிவிட்டார்கள். அவர் அந்த சஹாபி மஸ்ஜித் நபவியிலேயே இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் இரவு வந்து விட்டால் சத்தமாக துவா செய்வார்கள், சத்தமாக இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள், சத்தமாக சுப்ஹானல்லாஹ், சத்தமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் சத்தமாக இரவு நேரங்களில் திக்ர் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அந்த சைடு அப்படியே கிராஸ் பண்றாங்க. இவர் சத்தமா திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் என்ன சத்தமா இந்த மாதிரி திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இவர் மற்றவர்களுக்கு தன்னுடைய அமலை காட்டுவதற்காக இப்படி செய்கின்றாரோ என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அவரை அப்படியே விட்டு விடுங்கள், அவர் இன்னஹு அவ்வாஹுன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய அடியார்களிலே கட்டுப்பட்டவர் அவர், அவரை அப்படியே விட்டு விடுங்கள் என்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான பேணுதல். இரவு நேரத்துல அதிகமான திக்ர்களிலேயே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபீ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நீ பைத்தியக்காரன் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு அல்லாஹ்வை நீ திக்ர் செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அப்போ மற்றவர்கள் உன்னை பைத்தியக்காரன் என்றும் பகட்டுக்காக திக்ர் செய்கிறானோ என்று நினைக்கிற அளவிற்கு நீ அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை கேட்ப இவர்கள் இரவுகள் முழுக்க அதிகம் சத்தமான முறையில் திக்ரையும் தஸ்பீகையும் அல்லாஹ் அக்பர் என்ற தஸ்பீர் இஸ்திக்ஃபாரை செய்பவர்களாக இருந்தார்கள். இவருடைய வரலாற்றிலே முக்கியமான விஷயம் என்னவென்றால், தபூக்குடைய போர் ஏற்படுகிறது. தபூக்குடைய போரிலே கலந்து கொள்கிறார்கள். தபூக்குடைய போரிலே கலந்து ஒரு சில நாட்களிலே அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இரவு நேரத்தில் ஒரு கபிரிஸ்தான், அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய கபிரிஸ்தான் வழியாக அப்படி நடந்து போகிறார்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத்.
பார்த்தால் கபிரிஸ்தானிலே ஒரு லைட் வெளிச்சம். என்ன இந்த நேரத்துல லைட் வெளிச்சம் அடிக்குதே அப்படின்னு சொல்லி நேரா போய் பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரிலே இறங்கி நிற்கிறார்கள். கபர்ல இறங்கி நிக்கிறாங்க. அந்த கபருக்கு மேலே அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு நிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய சகோதரர் அப்துல்லா துல் பஜாதீன் அவரை தூக்கி கொடுங்கள் என்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலை அப்படியே தாங்கி தன்னுடைய பொற்கரத்தால் கபரிலே இறங்கி அவர்கள் கபரிலே வைக்கிறார்கள். கபரிலே வைத்துவிட்டு கபரில் நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சார்கள். யா அல்லாஹ், நான் இவரை பொருந்திக் கொண்டேன். யா அல்லாஹ், நான் இவரை பொருந்திக் கொண்டேன். அல்லாஹும்ம இன்னி அம்சைது அன்ஹு ராதியன் ஃபர்லி அன்ஹு. அல்லாஹும்ம இன்னி அம்சைது அன்ஹு ராதியன் ஃபர்லி அன்ஹு. யா அல்லாஹ், நான் இவரை பொருந்திக் கொண்டேன், நீயும் பொருந்திக் கொள்வாயாக. இவரை பொருந்திக் கொண்டு நீயும் பொருந்திக் கொள்வாயாக என்று 3 முறை துஆ செய்தார்களாம். இத பார்த்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, பேசாம அந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டார்களா. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எவ்வளவு பெரிய ஆசைப்பட்டிருக்காரு பாருங்க. அந்த இடத்துல நான் ஜனாசாவாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செஞ்சிருப்பாங்க, எனக்கு ரசூலுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைச்சிருக்குமே என்று அவர்கள் கவலைப்பட்டார்களாம். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு வரலாற்றில் எழுதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 பேருக்கு தான் கபர்ல இறங்கி அடக்கம் பண்ணாங்களா வரலாற்றில் எழுதுறாங்க. அதுல 3 பேர் பெண்கள். ஆயிஷா நாயகியுடைய தாயார் கதீஜா நாயகி அடக்கம் பண்ணும் போது, அதே போன்று அலி ரலியல்லாஹுடைய தாயார் ஃபாத்திமா என்ற 3 பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே இறங்கி உடலை வைத்தார்கள். அதிலே 4வது நபராக அப்துல்லா துல் பஜாதீன் என்ற இந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கபரிலே இறங்கி அவர்களுடைய உடலை கபரிலே வைத்து அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு துஆ செய்த ஒரு அற்புதமான பாக்கியம் இந்த சஹாபிக்கு தான் கிடைத்தது. இந்த சஹாபியின் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற படிப்பனை, நாம் எல்லாவற்றையும் விட, நம்முடைய தாய் தந்தைகளை விட, மனைவி மக்களை விட, எல்லா செல்வங்கள், சொத்து செல்வங்கள் எல்லாவற்றையும் விட, ஏன் நம் உயிரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் நேசிக்கிற போது இது போன்ற அற்புதமான பாக்கியங்கள் நமக்கும் கிடைக்கும். அல்லாஹு தஆலா அந்த சஹாபியை போன்று அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.